ஹாய் கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ லாஸ்ட்டாக போட்ட அன்பாக்சிங் வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா PS4. அது எப்படியோ வந்துச்சு. அதை திருப்பி நம்ம சேல் பண்ணிட்டோம். PS5 வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வாங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா NVIDIA GeForce 5080 RTXல 5080 வாங்கியிருக்கோம். அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். OC எடிஷன் போட்டிருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா இது வந்து ஓவர் கிளாக் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் கிராஃபிக்ஸ் கார்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வருதா அதுலேருந்து 1% 2% ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து இது கொஞ்சம் நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ்க்குள்ள கொஞ்சம் நல்லா தரும். இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,35,000 கிட்டத்தட்ட நம்ம வாங்கியிருக்கோம். அது இல்லாம இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேபிள் வேற வாங்கியிருக்கோம். ஏன்னா இதில இருக்கிற கேபிள யூஸ் பண்ணா லைட்டா பவர் கேபிள் ஆடுனாலும் கிராபிக்ஸ் கார்டுக்கு தீயறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லி மிரட்டுனாங்க. கொலை மிரட்டல் விட்டனால, நான் வந்து இப்போ அதுக்கு தனியா ஒரு கேபிள் ரூ. 2,000 போட்டு வாங்கிட்டேன். இங்க தான் இருக்குது. நான் எண்டிங்ல காட்டுறேன். ஸோ கிட்டத்தட்ட ரூ. 1,35,000 வந்திருக்கு. ஆனா இதோட ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 1,10,000 தான். அத தாண்டி இதில எக்ஸ்ட்ரா கூலர் அப்படி இப்படின்னு சேர்த்துனீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 போட்டுக்கலாம். 1,20,000 தான். ஆனா இது வந்து இங்க டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால இதோட ரேட் ரூ. 1,35,000 ஆகுது. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட் டாக்ஸ் அப்புறம் வந்து ஸ்டேட் கவர்ன்மென்ட் டாக்ஸ் 2 சேர்த்து ரூ. 20,000 போயிருச்சு இதுல. பாத்துங்க கிட்டத்தட்ட ரூ. 20,000 டாக்ஸ் போயிருக்கு இது 2யும் சேர்த்து. சரி ரொம்ப உள்ள போவேணாம். அப்புறம் பாலிடிக்ஸ்ல போனோம்னு அடிப்பாங்க. ஸோ ஓப்பன் பண்ணிருவோம். இங்க டேப் சீல் மாரி குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கிராபிக்ஸ் கார்டு வந்தா கூட நான் ஓப்பன் பண்ணல கைஸ். அப்படியே கடையில குடுத்து மாத்தி குடுங்கன்ட்டேன். அதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைமா ஓப்பன் பண்றேன். ம். ஓகே. தெரியுதுங்களா? பாக்ஸுக்குள்ள ஒரு பாக்ஸ். ஆக்சுவலா இது வந்து கிராபிக்ஸ் கார்டு எந்த இடம் டில்ட் ஆயிறக்கூடாது, ஏதாச்சும் திரும்பிறக்கூடாது, அடிபட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக எக்ஸஸா ஒண்ணு பண்ணியிருக்காங்க. இங்க ஒண்ணு இருக்குதா? டைட்டா இருக்குது ஓகே. ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. என்னடா கிராபிக்ஸ் மேல நடக்குது. டூ கேமிங் அண்ட் பியாண்ட் அப்படின்னு ஏதோ சம்திங் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ள இந்த மேனுவல் இந்த மாதிரியான பேப்பர் ஐட்டம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். ஏய் ஏய் ஸ்டிக்கர் கைஸ். நம்ம பார்த்தோம் இங்கே பாருங்க. ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. தெரியுதான்னு தெரியல. ஒரு மாதிரி கிளார் அடிக்குது உங்களுக்கு தெரியுதா? இந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இது வேணா நம்மளோட சிபியூல முன்னாடி ஒட்டிக்கலாம். என்ன கையோடு வருது. எதுக்கு இது? என்னன்னு தெரியல கைஸ். பின்னாடி என்னமோ போட்டிருக்கு. ஏதோ மேனுவல் மாதிரி. ஐயோ அது வேற ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி விடுங்க. ஸ்டிக்கர் தான் நினைக்கிறேன். ஸ்டிக்கராகவும் ஒட்டிக்கலாம். நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் என்ன ஆகுது? இதெல்லாம் மேனுவல் புக் ஸ்பேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் இருக்கும். படித்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே மேனுவல் தாங்க. இதை நம்ம அப்புறம் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் கைஸ் நம்மளோட மெயின் திங். ஸோ மெயின் திங்கில் போகிறதுக்கு முன்னாடி தேவையான எனக்கு இதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டு. அதாவது இதோட வெயிட் வந்து பயங்கரமாக இருக்கும். 58ஓட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதனால வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுக்குறாங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு வச்சுங்களேன். திடீர்னு லைட்டாக மூவ் பண்ணுறோம். இந்த மதர் போர்ட்லேருந்து பிடிங்கிட்டு வராமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்க ஸ்டாண்டு. அவ்வளோதான் சிம்பிளாக சொன்னேன். ரொம்ப பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் இந்த வீடியோவில் எத்தனை ஹோல்டர் மட்டும் மறக்காமல் கவுண்ட் பண்ணிடுங்க. போதும் எனக்கு இதே வேலையை போச்சு. பவர் கேபிள் சின்னதாக தான் கைஸ் கொடுத்துருக்கானுங்க. நான் வாங்கினது எப்படின்னு தெரியல. ரெண்டையும் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இது சம்திங் ஏதோ கேபிள் தான். ஓகே கைஸ் இப்போ மெயின் திங்கில் வருவோம். கிராபிக்ஸ் கார்டு இருங்க. ஆக்சுவலாக அந்த கிராபிக்ஸ் கார்டு சைஸை மட்டும் பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஆக்சுவலாக நான் ஃபோட்டோவில் தான் நானுமே பார்த்தேன். எவ்வளோ பெருசாக இருக்குன்னா தெரில. ஓகே கைஸ் தெரியுதுங்களா கிராபிக்ஸ் கார்டு? பாருங்க சைஸ் தெரியுதுங்களா எவ்வளோ பெருசுன்னு? கிட்டத்தட்ட எவ்வளோ மொத்தம் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு தான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா 10,000. இந்த ஃபேன் அந்த இந்த இடத்துல இது பார்த்தீங்களா? இந்த சைஸ் கொஞ்சம் நம்ம பயங்கரமாக யூஸ் பண்ணுறப்ப ஹீட் அதிகமாகும். இந்த ஹீட் வந்து ரொம்ப டெம்பரேச்சர் போயிடுச்சுன்னா சிஸ்டம் ஆஃப் ஆகுது, லேக் இந்த மாதிரி இஷ்யூலாம் வரும். ஸோ ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு இங்கே வென்டிலேஷன் கொடுத்து, ஸோ நம்ம ஹீட் வெளியே தள்ளணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபவுண்டேஷன் இதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அவ்வளோதான். இந்த சைஸ் தான் இருக்கும் நினைக்கிறேன் ஃபவுண்டேஷன். இந்த மேலே இந்த கருப்பு சைஸ் அவ்வளோ இது வராது. இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே தெரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த கிராபிக்ஸ் கார்டு வந்து நம்ம இப்படி தான் சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த இந்த இது வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். செம்ம வெயிட்டாக இருக்குது கைஸ். கையில் வச்சிருக்கும் போதே சூப்பராக இருக்குது. நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போய் கொடுக்கணும். என்னன்னா இப்போ வந்து இந்த 5080 வந்து மெயின் பிசியில் போட்டுட்டு அதில் 3080 இருக்குதுங்களா? அந்த 3080 எடுத்து என்னோட செகண்ட் பிசி இங்கே இருக்குது தெரியுதுங்களா? நம்மளோட ஃபஸ்ட்டாக நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு வீடியோ கண்டென்ட் எல்லாம் போட்டதெல்லாம் இந்த சிபியில் தான். அது இன்னும் நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு கடைசி நேரத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுது. இன்னொரு பிசி வந்து அங்கே இருக்குது. அது உங்களுக்கு தெரியாது. ஓகே கைஸ் ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம போய் கொடுத்தாலும்
நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னா அந்த ஸ்டிக்கர் பிரிக்கிறது. இது வந்து நாங்க கடையில போய் பண்றப்ப குடுங்க நானே ஸ்டிக்கர் பிரிக்கிறேன்னு சொல்லி நானே பிரிக்க போறேன். ஆக்சுவலா நான் பண்ண போறதில்ல. ஃபிக்ஸ் பண்றது. ஆனா பவர் கேபிள்லாம் எடுத்து நம்ம கரெக்ட்டா பண்ணணும். பண்ணலாம். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ற மாரி இருந்தா பண்ணலாம். எதுக்கு ரிஸ்க்? தேவையில்லாம கைய வச்சு சும்மா ஒரு வாரத்துல 1,30,000 35,000 புஸ்ஸுன்னு போயிற போது. அது இல்லாம இதுல இருக்கிற 3080 தூக்கி நம்ம அதுல போட போறோம். சேம். ஸோ இருங்க உள்ள வச்சுர்றேன். பத்திரமா வச்சுருவோம். அப்புறம் வச்சுக்கலாம்னு சொல்லி விட்டோம்னா அப்புறம் சோலி ஓவராகும். கேப் குடுத்துருக்காங்க கைஸ். இந்த செல் உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்க பாருங்க. க்ளோஸ் பண்ணி அந்த HDMI போர்ட், டிஸ்ப்ளே போர்ட் இதெல்லாம் வந்து ஓபி எல்லாமே க்ளோஸ் பண்ணி குடுத்துருக்காங்க ஆக்சுவலா. இந்த டைம் நம்ம ஷோ போடல கைஸ். ஆக்சுவலா என்னன்னா பார்த்தீங்கன்னா, அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சொல்லுங்க. சரி விடுங்க 2வது டைம் அன்பாக்சிங் வீடியோ தானே. கொஞ்சம் பயம் இருக்க தானே செய்யும். இருங்க கைஸ். அந்த இப்போ நான் வாங்கின கேபிள காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் கைஸ் வந்து நான் கிராபிக்ஸ் கார்டு வந்து கிட்டத்தட்ட 3 நாள் ஆகிப்போச்சு. ஆனால் அந்த கேபிள் வரதுக்கு தான் இவ்வளோ லேட்டு. இந்த கேபிள் ஃபஸ்ட்டே வந்துருச்சுன்னா நம்ம போய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே இதுதான் அந்த கேபிள் தெரியுதுங்களா? இவங்களோட கேபிள் பார்த்தீங்கன்னா கிராபிக்ஸ் கார்டில் வந்த பவரில் யூஸ் பண்ணுற கேபிள். அதாவது நம்ம எஸ்எம்பிஎஸ்க்கும் கிராபிக்ஸ் கார்டு கனெக்ட் பண்ணக்கூடிய பவர் கேபிள் இதுதான். இப்படி இருக்குங்களா? 3 அடாப்டர் மேட்ருக்கு. இது பாருங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்னன்னா கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். நம்ம இப்போ சார்ஜர் மற்ற சார்ஜர் போடுறதுக்கும் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுல்ல. கொஞ்சம் ஃபிட்டு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இதில். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க தெரியுது. தெரியும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க கவர்லேருந்து வெளியே இருக்கேன். நல்லா இருக்கு. தெரியுதுங்களா? இது வந்து கிராபிக்ஸ் கார்டுக்கு வந்தது. இது நம்ம தனியாக காசு போட்டு வாங்கினது. ஓகேங்களா? இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த இதில் கடைசியாக என்ன மென்ஷன் பண்ண நினைக்கிறேன்னா, இந்த கிராபிக்ஸ் கார்டு வாங்குறதுக்கு எனக்கு வந்து நிறையா பேர் வந்து டொனேட் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து நம்ம பிரதீப் ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து மெயினாக சொல்லணும். காரணம்னா அவரே கிட்டத்தட்ட 50Kக்கு மேலே கொடுத்துருப்பாரு. அப்புறம் இன்னொரு பிரதர் ஒருத்தருக்காரு. அவர் பேர் சொல்ல வேண்டியிருக்காரு. அவர் ஒரு 30K பதில் கொடுத்தாரு. இந்த மாதிரி நான் ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சிருக்கேன். யார் யார் கொடுத்தாங்க, எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு. நம்மளுக்கு ஒரு ரூ. 50 இருந்து ரூ. 1000 கொடுத்தவங்க வரைக்குமே லிஸ்ட் நம்மள்ட்ட இருக்குது. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் பேர் எல்லாருமே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். நான் இப்போ இங்கே அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். எதுவும் தப்பாக இருந்துச்சு மென்ஷன் பண்ணக்கூடாதுலாம் இல்லை. எனக்கு திவேஷ் குமார்னு ஒருத்தர் 10,000 கொடுத்தாரு. ஸோ இன்னும் நிறைய நான் லிஸ்ட்டு போட்டு கொடுத்தப்பே மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எழுதி வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். பேரை மென்ஷன் பண்ணலாம் கோச்சிக்காதீங்க. அது நம்ம பேரை மென்ஷன் பண்ணால் சில பல ப்ராப்ளங்கள் இருக்கும். அதை வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல முடியாது உங்களுக்கு. மேபி நீங்கள் டொனேட் பண்ணுங்க தனியாக கேட்டால் கூட நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அது சில பல ப்ராப்ளங்கள் இருக்கும். டொனேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஒரு ரூ. 30 பக்கம் நம்ம 30 35 பக்கம் நம்மளோட சேவிங்ஸ்லேயும் ஒரு அமௌண்ட்டை போட்டு வாங்கியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம லேக் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை லேக் ஆச்சுன்னா நம்ம பிசியே வேறு பிசி தான் மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ AMD Ryzen 9 5950 போட்டிருக்கோம். அது இல்லாமல் நம்ம பில்டு அடுத்த லெவல் ஏன்னா இது பில்டு பண்ணி 2020 பண்ணது. 4.5 வருஷம் பக்கம் ஆகிப்போச்சு நம்ம இது பண்ணி. 2025 4 வருஷம் பக்கம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு பிசியோட இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் கேமிங்க்கு, ரெண்டரிங்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு 4 இயர் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் தான். அதுக்கப்புறம் லேக் ஆகிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணிட்டோம். அதனால் அதோட ஸ்கோர் வேல்யூமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அடுத்து இப்போ அப்டேட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 1.25 அந்த பக்கம் வரும்னு நினைக்கிறேன். 1.25 160 1.25 கைஸ் 1.75 வரைக்கும் நம்மளுக்கு போகும் அடுத்த பிசி பில்ட் பண்ணுறதுக்கு. நம்ம இப்போயே கொஞ்சம் சேவிங்ஸ் எடுத்து வைக்க ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் எடுத்து வைக்காத தான் பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வர சேலரியில் சேவிங்ஸ் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சேவிங்ஸ் ஓரளவுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை பில்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம டார்கெட் என்னன்னா நியூ பிசி பில்ட் பண்ண போகிறோம். அதான் நம்ம அடுத்த டார்கெட்டு. அந்த பிசி பில்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு வீடியோவோட நான் உங்கள்கிட்ட வரேன். இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து கடையில் போய் பண்ணுறதுனால இதுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது என்னால் வீடியோ போட முடியாது. ஏன்னா எனக்கே தெரியாது. நான் கடையில் பண்ணிட்டு வந்துட்டு கிளைமேக்ஸில் அந்த இப்போ இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு வந்து அதை நான் ஆட் பண்ணிடுறேன். எப்படி அது ஃபிக்ஸ் ஆகி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்டு எனக்கு இந்த கிராபிக்ஸ் கார்டு வாங்குறதுக்கு சப்போர்ட்டாக இருந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. டொனேட் பண்ணவங்க மட்டுமே இல்லை. இங்கே நம்ம இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்கள இருந்து இதுக்கு முன்னாடி நம்ம போகிற லைவை பார்க்குறவங்க எல்லாருமே தான். ஏன்னா நீங்கள் லைவ் வீடியோஸ் அதுக்கப்புறம் கண்டென்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கறனால தான் நம்மளுக்கு ரெவன்யூ. ஸோ உங்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். நீங்கள் என்னால் டொனேட் பண்ண முடியல ப்ரோ. நான் இப்போ வந்து படிச்சுட்டு இருக்கிறேன் ப்ரோ. ஸ்கூல் படிக்கிறேன் ப்ரோ. இல்லை காலேஜ் படிக்கிறேன் ப்ரோ. என்னால் பண்ண முடியல ப்ரோ. அதனால் தப்பாக இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, லைவ் பார்க்குறீங்க. இதே வந்து பெரிய விஷயம். அதே வந்து பெரிய சப்போர்ட் தான் நம்மளுக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ அன்பாக்சிங்காக இருக்குமா இல்லை வேறு ஏதாச்சும் இருக்குமாங்கிறது தெரியல. அதனால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஆக்சுவலி ஸோ இது ரெண்டுமே எத்தனை சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணி அதை கொஞ்சம் குறைச்சி காமிச்சிக்கிறேன். போன வீடியோவில் ஷோ சொன்னது இந்த ஷோ சொன்னது எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ டாடா பாபாய் சி யூ டேக் கேர் லவ் யூ ஆல் பாய் காய்ஸ் டாடா.